ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். வரக்கூடிய தைப்பூசத்தன்று மிகப்பெரிய ராஜ யோகம் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க போகும் ஒரு 4 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைப்பூசம் முருகனுக்கு மிக மிக உகந்த தினம். முருகனுக்கு மட்டுமில்ல, இந்த உலகத்திற்கே பல அதிசயங்களை நிகழ்த்திய தினம் இந்த தைப்பூசம் தான். முதலில் தண்ணீர் தோன்றியதும் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. மங்கள காரகன் என்ற நவகிரகங்களின் சொல்லக்கூடிய குரு பகவான் உதித்த தினம் இந்த தைப்பூசம் என்றும், அவரின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுக்கு அவருடைய வாழ்க்கையில மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தைப்பூச திருநாள். ஆமாங்க, முருகனுக்கு சூரனை அழிப்பதற்காக தன்னுடைய தாயிடமிருந்து வேல் வாங்கிய தினம் இந்த தைப்பூசம் என்றும், சூரனை வதம் கொண்டது இந்த தைப்பூசம் என்றும், வள்ளியை மணந்ததும் இந்த தைப்பூசம் என்றும், அது மட்டுமல்லாது வள்ளி தெய்வானையுடன் முதல் காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூச தினத்தில் என்றும் சொல்லப்படுகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் மற்றும் குரு பகவானின் அனுகிரகம் பெற்று ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. முருகன் அருளாலும் குரு பகவானின் அருளாலும் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல நன்மைகள் ஏற்பட போகின்றது. அதிலும் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டாக போகின்றது. இந்த தைப்பூச திருநாள்ல யாரெல்லாம் சென்று முருகப்பெருமான், சிவபெருமான் மற்றும் சிவன் கோவில்ல தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி என்றும் ஒரு சில கோவில்கள்ல சொல்லுவாங்க. ஒரு சில கோவில்கள் குரு பகவானும் சொல்லுவாங்க. அப்படி தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கும் அந்த குரு பகவானிற்கு நீங்க வழிபாடு செய்யும்போது அந்த குருவின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் ஏதேனும் இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் ஏற்படும். இப்ப இந்த தைப்பூச திருநாள்ல மிகப்பெரிய ராஜ யோகத்தை அனுபவிக்க போகும் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர். ஏங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கே உரிய தெய்வம் முருகப்பெருமான். இப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த இந்த தைப்பூச தினத்துல முருகனின் அருளோடும் செவ்வாய் பகவானின் அருள் பார்வையோடும் மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகின்றது. தொழில் வளம் பெற போகின்றது. உங்கள் பழைய கடன்கள் தீரப் போகின்றது. அது மட்டும் இல்ல, மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நொந்துகிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களோட வாழ்க்கை கூட இந்த தைப்பூச திருநாள்ல எந்த அளவுக்கு நீங்க முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்கிறீர்களோ, இந்த நாள்ல செவ்வாய் ஹோரையில நீங்க விளக்கு ஏற்றுவது, இது அனைத்துமே உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும், உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்ல விஷயம் நடத்துவதற்கான சாத்திய கூறும் இருக்கின்றது. அதனால நீங்க தைப்பூசத்தின் அன்று உங்கள் குலதெய்வத்தை மற்றும் முருகப்பெருமானை அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர். என்னங்க ராசி சொல்லிட்டு அடுத்து நேரா 12வது ராசிக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவே ஏதோ ஒரு கஷ்டம் அவங்கள பின்தொடர்ற மாதிரியே இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிலை மாறப் போகின்றது. தைப்பூசத்தன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில கிரகங்களின் மாற்றத்தாலும், ஒரு சில கிரகங்களின் ஆதிக்கத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலம் உண்டாகப் போகின்றது. ஏன் இந்த மீன ராசிக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் ஆதிக்கம் நிறைந்தவர். குருவின் பிறந்த தினமும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதுனால, குருவின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மீன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர். கும்ப ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் முருகனின் முழு பார்வை முழுமையாக கிடைக்கப் போகின்றது. சொந்த வீடு யோகம் கிடைக்கப் போகின்றது. இதுவரை கும்ப ராசிக்காரர்கள் யாருக்காவது திருமணம் நடக்கல அப்படின்னா, அந்த திருமண யோகம் ஏற்பட போகின்றது. அது மட்டும் இல்ல, இந்த கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த தைப்பூசம் இருக்கும். 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர். விருச்சகம் ராசிக்காரர் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட 2வது ராசி இந்த விருச்சக ராசிக்காரர். இவர்களோட வாழ்க்கையிலும் இருந்து வந்த துன்பங்கள் விலகி முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் ஒரு மிகப்பெரிய யோகமான காலம் உருவாக போகின்றது. இந்த 4 ராசிக்காரர்களும்
தைப்பூசத்தன்று இந்த 3 பெரும் தெய்வங்களை கண்டிப்பா வணங்கணும். சிவபெருமான், குரு பகவான் மற்றும் முருகப்பெருமான். இந்த 3 தெய்வங்களையும் எந்த அளவுக்கு நீங்க கோவிலுக்கு சென்று வீட்டில் வழிபாடு செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமானின் அருளோடு உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலகி, நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று என்னுடைய முருகனையும் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் வேலவா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வேலவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.